ஐ சி. மிஸ்டர் அசோக், உங்க வார்த்தையை நான் நம்புறேன். ஆனா அவங்க நிச்சயமா அவங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இன்னும் ஒரே வாரத்துல அந்த சதிகார கும்பலை கூண்டோட பிடிச்சிடுறேன். தட்ஸ் வெரி குட். சார், அசோக் சாரோட அப்பாவும் அம்மாவும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டுதான் இப்பதான் தகவல் வந்து. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. டேக் இட் ஈஸி. இது அந்த கும்பலோட வேலையா தான் சார் இருக்கணும். Then go and find out. தேங்க்யூ. அசோக்கோட அப்பா அம்மா மட்டும்தான் கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. பேரல போட்டு கூண்டோட கைலாசன் என்கிட்ட நீ கலாண்டிங்க. அசோக்கோட பணம் எங்கே? அசோக் கார்ல ஏறது எங்க? அழகான பெண்களை நம்புறது ஆபத்துங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா, நீங்க என்ன நம்பலையா செய்தி? ஜம்பு நம்புவான், அவனுக்கு காதல். நான் நம்ப மாட்டேன், எனக்கு கடமை. நான் நிரபராதி. சத்தியமா அசோக்க காப்பாற்றணுன்ற எண்ணம் எனக்கு இல்ல செய்திய. நம்பர் 2, ஷீலாவோட முடிவை ஜம்முக்கிட்டே விட்டுருவான். ஷீலா, இது கருணை காட்டுறதுக்கு இல்ல. உன்னை ஸ்பாட்ல கொல்லணுமா இல்ல ஸ்டே பண்ணி கொல்லணுமான்னு கேட்க. நீ சாகறதுக்கு முன்னாடி உன் காதலனுக்கு கடைசி முத்தம் கொடுக்கணும்ல. ஷீலா எங்கே புறப்பட்டு போற மாதிரி தெரியுதே. அவளை நான் தான் ஒரு வேலையா அனுப்பிச்சேன். அவளை ஃபாலோ பண்ணு. அவ ராங் ரூட்ல போறான்னு தெரிஞ்சது, அவ கதையை முடிச்சு. ஓகே சீனியர். மிஸ்டர் அசோக், உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க எவ்வளவு விசுவாசமா இருக்கீங்களோ அது மாதிரிதானே என் தலைவர்கிட்ட இருக்கணும். சொல்ல முடியாது. உன் பார்த்த நம்ம பல ரகசியத்தை போலீஸ்ல சொல்லிட்டா அப்புறம் நமக்கு ஆபத்து, நம்ம கேங்குக்கு ஆபத்து. அந்த பீமத்தை எப்படியாவது அங்கிருந்து எடுக்கணுமே. நாயுடு மாமா நல்லா என்னை பார்த்துக்கோ. 1000 ரூபாய் நோட்டை வீசி ஆசை தன்னை தீர்த்துக்கோ. நாயுடு மாமா நல்லா என்னை பார்த்துக்கோ. 1000 ரூபாய் நோட்டை வீசி ஆசை தன்னை தீர்த்துக்கோ. வந்தது என்ன போனது
கொண்டது என்ன நின்றது என்ன நிலைத்து நினைத்து பார்த்தாயா கொண்டது என்ன தந்தது என்ன கண்டது என்ன கழித்து கணக்கு பார்த்தாயா வந்தது என்ன போனது என்ன நின்றது என்ன நிலைத்து நினைத்து பார்த்தாயா கொண்டது என்ன தந்தது என்ன கண்டது என்ன கழித்து கணக்கு பார்த்தாயா காலமும் பொன்னாகும் ஆரியம் கண்ணாகும் நாளைக்கு என்னாகும் நடப்பது வேறாகும் வஞ்சக எண்ணம் அஞ்சன வண்ணம் நெஞ்சில் மின்னும் நெருப்பு வெளியில் தெரியாது நண்பன் போலே நாடகமாடும் பம்பன் வேட சிரிப்பு எளிதில் புரியாது வஞ்சக எண்ணம் அஞ்சன வண்ணம் நெஞ்சில் மின்னும் நெருப்பு வெளியில் தெரியாது நண்பன் போலே நாடகமாடும் பம்பன் வேட சிரிப்பு எளிதில் புரியாது சொல்லும் செயல்களும் வெவ்வேறு தினசு சூதுவாடுகள் செய்வார்க்கு மவுசு எல்லை கோடுகள் இல்லாத மனசு உள்ள மனிதர்கள் எல்லோருக்கும் பரிசு காலம் பொன்னாகும் காரியம் கண்ணாகும் நாளைக்கு என்னாகும் நடப்பது வேறாகும் நாயுடு மாமா நல்லா என்னை பார்த்துக்கோ 1000 ரூபாய் நோட்டை வீசி ஆசை தன்னை தீர்த்துக்கோ பண்ணாகும் காரியம் பண்ணாகும் நாளைக்கு என்னாகும் நடப்பது வேறாகும் இது என்ன லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க? கண்ணு தெரியல மண்ணு தெரியல. ஒண்ணு வேணாம், லைட் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஐயோ விளையாட்டு பொண்ணை காணுமே. எல்லாம் போச்சு என் பணம் போச்சு, என் பொண்ணு போச்சு. ஐயோ என் புதையல் பணம் போச்சு. இனிமே வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நம்ம இருக்கிற இடத்த எதிரிங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. அவங்க வரத்துக்குள்ள நம்ம கேங்குக்கு பங்க பிரிச்சு கொடுக்கணும். எடுத்துக்கோங்க. விசுவாசமா நடந்துட்டவங்களுக்கு எங்க நன்றி. எங்களை நம்பி வந்த யாருக்கும் நாங்க துரோகம் செஞ்சதே கிடையாது. ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம், எடுத்துட்டு போங்க. ஜம்பு, இதுல பணத்தை மட்டும் வைக்கிற என் மனசையும் வச்சிருக்கு. நான் இந்த மேப்போட நீ அந்த ஹேமாவோட கிளியர் ஆயிடு. தேங்க்யூ சீனியர். உங்க எண்ணம் நிச்சயமா நிறைவேறும். நிச்சயமா நிறைவேறும்.
பம்பாய் மேல் உன் திறமையை பாராட்டி உன்னை என் விருந்தாளியா கூப்பிடலாம் நினைச்சேன். பகையாளியா வந்துட்டியடா. நான் ஏற்கனவே உனக்கு சின்ன பகையாளி தாண்டா. ஏன் 2 பேருமே ஒரே தொழில் செய்யறோம், அதுக்காக சொல்றியா? நான் ஏண்டா உன் தொழில் செய்ய போறேன்? சோழனா இருந்து துரோகியா மாறின கையிழந்த உன்னை கண்ணியமா வாட வச்ச அந்த பெரியவரை துப்பாக்கியால சுட்டு சுடுதுடிக்க சாகுடிச்ச என்ன பழுதி பழிவாந்தாம விட மாட்டேன். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ யாரு? நீ யாரு? சொன்னா புரியாதா? என் சுயரூபத்தை காட்டுற நல்ல பாரு. என் பரம விரோதிதான் பம்பாய் மேல். விட மாட்டேன். இப்போ நீ எவ்வளவு மேலாக இத்தனை நாளா காத்திருந்தது கோடிக்கணக்கான சொத்து மதிப்புள்ள இந்த ஏபி புதையல் படத்துக்காகத்தான். என் லட்சியமே அதுதான் அடங்கியிருக்கு. போ, எடுத்துட்டு போ. ஜாகிரதா, எடுத்துட்டு போ. எடுத்துட்டு போ. நீங்க சொன்ன மேப் இந்த பெட்டியில இருக்கு. ஜாகிரதை.
இதோ All the constables follow me. Yes, sir. Hands up. Hi. ஆரம்பத்திலிருந்தே உன்னை பாக்குறேன். பொம்பளைய தூக்குறதே உனக்கு வேலையா போச்சு. யாருக்குமே அந்த பொண்ணை கீழே பம்பாய் மெயில் 109. மெட்ராஸ்ல எங்க சுத்தினாலும் நீ இந்த இன்ஸ்பெக்டர் சூடாமணி கிட்ட சிக்காம இருக்க முடியாது. யார் மேன் இது படுத்திருக்கிறது? இவன் தான் சார் பிரபல கேடி ஜம்பு. மரியாதை இல்லாம படுத்திருக்கிறான். மயக்கத்துல எப்படி சார் மரியாதை வரும்? மயக்கத்தை தெளிய வச்சு மரியாதை கொடுக்க சொல்லு மேன். எஸ் சார். போலீஸ் டிபார்ட்மெண்டா மஜாக்கா? எந்திரியா. Get up. எந்திரியா. Get up. All the constables follow me. Yes sir. எக்ஸ்கியூஸ் மீ சார், பயங்கரமான கொள்ளைக்காரன் பம்பாய் மெயில் 109 உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். மை டியூட்டி இஸ் ஓவர். மிஸ்டர் சூடாமணி, பயங்கரமான கொள்ளைக்காரர்னு சொல்றீங்க, ஆனா அவர் கொள்ளையடிச்ச பொருள் எல்லாம் அப்பப்போ போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாரு. வாட்? கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாரா? அப்ப என் பி மேப் பணம் எல்லாம் இங்கதான் இருக்குதா? எல்லாம் பத்திரமா இருக்குது. மிஸ்டர் பிள்ளை, உங்கள் புதையல் மேப்பு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தெல்லாம் அரசாங்கத்துக்கு சேரப்போகுது. இந்த நல்ல காரியங்களை சாதிச்சவர் இந்த பயங்கரமான கொள்ளைக்காரர் பம்பாய் மெயில் 109 சொன்னா நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்படி பயங்கரமான கொள்ளைக்காரனை உங்க வாயால பாராட்டலாமா சார்? அவர் பாராட்டி பேசல, உண்மையை தான் சொல்றாரு மிஸ்டர் சூடாமணி. முதல்ல நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்கங்க. நம்ம அசோகா பம்பாய் மெயில் சூடாமணி சார், இன்னமா அவரு தெரியல. மிஸ்டர் பாண்டரங்க பிள்ளை, நீங்க பச்சை புள்ள. மிஸ்டர் அசோக் தான் பம்பாய் மெயில் எனக்கு தெரியாதா? சும்மா இன்டைரக்டா அப்படி வேலை செஞ்சேன். எப்படியோ புடிச்சிட்டீங்க சார். தம்பி, நீங்க நாட்டுக்கு நல்லது செஞ்ச மாதிரி என் வீட்டுக்கு நல்லதை செஞ்சிருக்கிறீங்க. ஆகையினால என் மக ஹேமாவை உங்களுக்கு பரிசா கொடுக்க போறேன். என் குடும்ப விரோதியை நான் பயிற்சிக்க நினைச்சேன். அது மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கே துரோகம் செய்த சமூக விரோதிகளை போலீஸ் இலாக்காவோட உதவியோடு நான் பிடிச்சேன். அதுக்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். வெரி குட்.